கனெக்ஷன் இட்ஸ் மீ நந்தினி ரமேஷ். அசெஞ்சர் வந்து ரீசெண்டாக சம்மர் இன்டர்ன்ஷிப் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2025 பேட்சஸாக இருந்தீங்கன்னா போய் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட இன்டர்ன்ஷிப் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா May to August 2025 வரைக்கும் இது வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து அவங்களே வந்து கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி உங்களோட ரோல் என்ன, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் அசெஞ்சரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க, இவங்க வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் டு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இப்போ அப்டேட்டில் இருக்கிற டெக்னாலஜி நம்ம சப்போஸ் இன்டர்ன்ஷிப் கிடைச்சா நம்ம வந்து அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைனமிக் டீம் லைக் டீம் மெம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து செட் பண்ணுவாங்க. லைக் கொலாபரேட் பண்ணி அந்த டீம் ஒர்க் அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரோல்ஸ் என்ன மாதிரிலாம் அசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லைக் கம்யூனிகேஷன், மீடியா, டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் சர்வீஸ், ரிசோர்ஸஸ், ப்ராடக்ட், ஹெல்த் அண்ட் பப்ளிக் சர்வீஸ், இது மாதிரிலாம் பேஸ்டு பண்ணி நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. தென் வந்து கீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் சப்போஸ் நம்மளுக்கு கிடைச்சா என்னெல்லாம் வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்குள்ளே வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேட் ரெக்வயர்மெண்ட்ஸ் டு த பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி மேலேருந்து August 2025 வரைக்கும் ஃபுல் டைம் தான் இருக்குமே இந்த இன்டர்ன்ஷிப். ஸோ அப்போ வந்து நம்ம அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட அகாடமிக் பேக்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. தென் வந்து பேசிக்ஸ் நாலேஜ் ஸ்கில்ஸ் இந்த டேட்டா டூல் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சப்போஸ் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதே மாதிரி டேட்டா டூல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லேர்னிங் லைக் ஒரு நியூ டெக்னாலஜியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் கற்றுக்கணும், ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கணும், சைபர் செக்யூரிட்டி கற்றுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு நியூ டெக்னாலஜியும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்டர்பல் ஸ்கில்ஸ் மீன்ஸ் லைக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இங்கே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் ஆன் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இல்லை எனக்கு இது மட்டும் தான் வேணும், எனக்கு மற்றெல்லாம் எனக்கு வேணும்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. இல்லை நான் எல்லாமே கற்றுக்கணும், ஐ எம் ஜஸ்ட் லைக் ஏ ஓப்பன் சோர்ஸ், நான் வந்து எந்த ப்ராஜெக்ட் எந்த டொமைனில் கொடுத்தாலும் நான் வந்து வில்லிங் டு ஒர்க்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரெஸ்யூம் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டு யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட்ஸ் லைக் சப்போஸ் கிடைச்சா அது மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இண்டிகேட் யுவர் அவைலபிலிட்டி, நீங்கள் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் உங்களால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்யூமில் வந்து எழுதிடுங்க. லைக் மேலேருந்து எனக்கு ஆகஸ்ட் வரைக்கும் எனக்கு காலேஜ் இருக்குது, என்னால் போக முடியாதுன்னா அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க, அதே மாதிரி இப்போ ஃபைனல் இயர் இருக்கிறதுனால நமக்கு லீவ் தானே, ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை ஞாபகமாக போட்டுங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பர்சன் வந்து இப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருப்பாங்க போல் நம்மளுக்கு அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நான் வந்து அப்ளை பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இது வந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. லைக் டில் இந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்லையே அது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் வந்து ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீவேர்ட்ஸ் வந்து நாங்கள் அந்த ரெஸ்யூமில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒய் பிகாஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹியூமனைஸ்டு வந்து கிடையாது, எல்லாமே வந்து டெக்னாலஜி ஏஐ வச்சு தான் வந்து நம்ம ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட கீவேர்ட்ஸ் நம்ம ரெஸ்யூமில் இருக்கிறது கீவேர்ட்ஸ் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு செட் ஆகுதா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான். சப்போஸ் அந்த கீவேர்ட்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நம்ம ரெஸ்யூம் வந்து எந்த கம்பெனியுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ அதே தான் இங்கேயுமே அசெஞ்சலுமே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து ஏஐ வச்சு ரிவ்யூ பண்ண வைக்கணுமா, இல்லை வந்து நாங்கள் ஹியூமனைஸ்டு அவங்களே வந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்ககிட்டே கேட்பாங்க. ஸோ அப்போது ஏஐ வச்சு பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ChatGPTயில் அப்லோட் பண்ணிட்டு சேஞ்ச் மை ரெஸ்யூம் அக்கார்டிங் டு திஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ChatGPTயே உங்களுக்கு அழகாக வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே எந்தெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணணும், என்ன வந்து கீவேர்ட்ஸை ஆட் பண்ணால் லைக் இது வந்து நம்மளுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் அது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்.